எல்லாருக்கும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? ஹோப் எல்லாருமே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து AirTm வாலெட் எப்படி ஓப்பன் பண்ண சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஹோப் எல்லாரும் வந்து வீடியோ எடுத்து வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ஸ்மார்ட் ஃபோன்லேயே தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்படும். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் எப்படி நல்லா இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா AirTm வாலெட் எப்படி ஓப்பன் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். AirTm பேடிஎம்மில் AirTm வாலெட், இது ஒரு இன்டர்நேஷனல் வாலெட்டு. ரொம்ப ஈஸி தான். நான் மொபைலில் தான் சொல்லி தர போகிறேன். பிசிலேயே உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுவதுனா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேரக்டாக நம்ம பாயிண்ட் போகலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கீழே அஃபிஷியலாக AirTmோட வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இது மாதிரி தான் வரும். AirTm பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான வாலெட். இது ஓப்பன் பண்ணுறதுக்காக காசு இதெல்லாம் இல்லைங்க, டோட்டலி ஃப்ரீ தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து கெட் ஸ்டார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எல்லா நாட்டுக்கும் பண்ண மாட்டலாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூபிஐக்கு மாற்றிக்கலாம், பேடிஎம் மாற்றலாம். ஏன்னா இந்த AirTm அது மாதிரி இந்த பேயர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாலெட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் பயப்பட தேவையில்ல. நீங்கள் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸை கேட்க இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க. அப்புறம் ஐ ஆம் நாட் ரோபோன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த மெயிலில் போய் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி வந்தோடனே ஜஸ்ட் நீங்கள் வந்து வெரிஃபை த இமெயில் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அதே வந்து உங்கள் மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு கொண்டு போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 டிஜிட் வந்து வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துங்க. உங்கள் யூசர் நேம், அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில், கண்ட்ரி, அட்ரஸ்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மல்டிபிளாக கொடுத்துங்க. ஆனால் வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக மெயின் பேஜ் வந்து இதுதான் வந்து AirTmோட வாலெட்டு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் வாலெட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பிசியாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்போ வந்து முக்கியமாக 2 விஷயம் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இப்போ AirTm ஓப்பன் பண்ணியாச்சு அக்கௌண்ட், இப்போ AirTmக்கு பணம் நம்மளோட வேறு ஏதாச்சும் நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் AirTm கேட்டால் எங்களோட ஐடி என்ன கேட்டிங்கன்னா இதில் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் தான் அதில் கொடுக்கணும். கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த AirTmக்கு வந்துடும். ரிஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துடும். ரெண்டாவது எப்படி பணம் மாற்றணும், இதை கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா வித்ட்ரால்னு சொல்லிட்டு. இந்த வித்ட்ராலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்தியன் பேங்க்குக்கு எந்தெந்த பேங்க்குக்கு மாற்றலான்னு சொல்லிட்டு இருக்குது, பேடிஎம்க்கு எவ்வளோக்கு மாற்றலான்னு சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் பேபாலுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா மோர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி ஸ்டேட் பேங்க்கு எல்லா பேங்க்குக்கும் உங்களால் கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நல்லா வச்சுங்க. வித்ட்ரால் பண்ணும்போது நீங்கள் வந்து $1 வந்து நீங்கள் வித்ட்ரால் கொடுக்காதீங்க. அதிகமாக நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இப்போ ஏன்னா வந்து இதில் டிரான்சாக்ஷன் சார்ஜ் ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இதில் ஒரு $1 வந்துச்சு, 70 ரூபா வந்துருச்சுன்னா உடனே வித்ட்ரால் பண்ணாதீங்க. ஒரு $5 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் வித்ட்ரால் பண்ணுறேன். இப்போ பேடிஎம் வித்ட்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டு எவ்வளோக்கு ரிசீவ் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து $1 நீங்கள் வந்திருக்குன்னு சொல்லி வித்ட்ரால் பண்ணிங்கன்னா $1க்கு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 115 ரூபா சென்ட் பண்ணுறாங்க. ஏன் அந்த 15 ரூபா சென்ட் பண்ணுறாங்கன்னா இல்லை பார்த்தீங்களேன் $1.40 ப்ளஸ் 0.40 பார்த்தீங்கன்னா யூஎஸ்சி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல $5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த 40 தான். அதனால் நீங்கள் வந்து பணம் அதிகமாக சேர்ந்த அப்புறம் நீங்கள் வந்து பேடிஎம் மாற்றிங்க. அதே மாதிரி பேங்க்குக்கும் வந்து அதே மாதிரி டிரான்சாக்ஷன் தான் அவங்க வந்து வாங்குறாங்க. பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் செலக்டிவான பேங்க், இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடாக்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். அந்த கொடாக் பேங்க்குக்கு வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கொடாக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் இதை நான் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 171 மினிட்டில் வந்து பணத்தை மாற்றிடும். மேக்ஸிமம் 3 மணி நேரத்தில் பணம் மாறிடும். மினிமம் விட்ரால் $2 வந்து போயிட்டுருக்கு. அது மாதிரி வந்து உங்களுக்கு யூபிஐனா யூபிஐக்கு பண்ணலாம், கூகுள் ட்ரான்ஸ்ஃபர்னா கூகுள் பேனா கூகுள் பே. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பேன்னு அடிக்கிறேன் பாருங்கள். கூகுள் பேன்னு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பே வந்து கூகுள் பே ஐஎன்ஆர், இந்த பாருங்க கூகுள் பே ஐஎன்ஆர், கூகுள் பே வேறு நாட்டுக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமா தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபோன்பே எடுத்துக்கலாம். இப்போ ஃபோன்பேக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கம்மியாக வரும்னு நினைக்கிறேன்.
அதனால் ஃபோன்பே வந்து பாருங்கள், ஃபோன்பே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதில் வந்து நான் வந்து ஃபோன்பேயில் வந்து இதுலேயும் $1 நான் வந்து மாற்றுறேன். $1 மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க பாருங்கள், 0.001 சென்ட் தான். இதில் வந்து நீங்கள் ஃபோன்பேயில் மாற்றுற மாதிரி இருந்தால் கேவிசி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான விதத்தில் வந்து உங்களுக்கு மாறிடும். கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த மாதிரிலாம் எவ்வளோக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் மாற்ற முடியும், உங்களுக்கு எவ்வளோக்கு வந்து ரேட்டு ஏறும்போது சார்ஜ் இருக்கா, ஃபாஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பயப்படாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் பணம் மாற்றின அப்புறமா உங்களுக்கு இதிலே கஸ்டமர் கேர் அப்புறமாங்க நீங்கள் பணம் கன்ஃபார்மாக மாற்றமாக ஆமான்னு கொடுத்துட்டிங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே பணம் மாறிடும். இதுதான் AirTm Wallet வந்து ஓப்பன் பண்ணணும், எப்படி ப்ரொசீஜர் மாற்றுன்னு சொல்லிட்டு தெளிவான விதத்தில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறேன். பயப்பட தேவையில்ல. இது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரஸ்டடான வாலெட்டு. பேங்க்கும் உங்களுக்கு 3 மணி நேரத்தில் மாறிடும். அதனால் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் தொகைக்கெல்லாம் மாற்றாதீங்க, கொஞ்சம் ஒரு அதிக தொகை வரும்போது மாற்றிக்கிட்டிங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்னோட பர்சனல் அட்வைஸ் சொல்கிறேன். அதனால் வேறு ஏதாவது டவுட்டுகள் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்துடுறேன். இன்னொரு வீடியோ லைக் பண்ணி வந்துடுறேன். இப்போ தான் சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பலூன்ஸ் வந்துடுறாங்க. அப்கமிங் இது மாதிரி நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து இந்த வீட்டில் உள்ள பொருள்லாம் வந்து எப்படி இந்த பழைய ஸ்கிராப் பொருள்லாம் விற்று எப்படி காசு ஏர்ன் பண்ணுறது சொல்லி ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். அதனால் அப்கமிங் நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்க வேண்டி சைன் ஆஃப் ஃப்ரம் அஹமத். பாய்.